சிம்மராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 15-16 நாட்களை விட ரெண்டாவது வரக்கூடிய 15 நாட்கள் அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி சூரியன் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சோம். முதல்ல படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 12ல் இருந்து ராசியில் கேது 7 ராகு அஷ்டம சனி நடக்கிறதுனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஒன்று உங்களுக்கே படிப்பில் ஈடுபாடு குறைஞ்சி புரியாமல் கஷ்டப்பட்டீங்க. சில பேருக்கு குடும்ப பிரச்சனைகள் காரணமாக படிக்க முடியாமல் போகும். சில பேருக்கு உடல் உபாதை காரணமாக படிக்க முடியாமல் போயிருக்கும். இதெல்லாம் சரியாகும். கல்வியில் நாட்டம் வரும். படிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபேமிலியெலாம் ரொம்ப கிளியராக இருக்கும். வீட்டில் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால முழு மனசோடு உங்களால் படிக்க முடியும். ஸோ படிப்பு நல்லா இருக்க போகுது. எப்போது ரெண்டாவது 15 நாட்கள். அப்போ ஃபஸ்ட்டு 15 நாள் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சீக்கிரமாகவே எழுந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இது சூரியன் தரக்கூடிய பலனில் பிரதானமாக இருக்கிறது. அடுத்ததாக உத்தியோகம். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கடுமையாக உழைத்து வேலை செய்ய வேண்டிய நிலை இருக்கும்போது இதன் பிறகு ஈஸியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஊர் சுற்றி ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து வேலை பார்க்குறது, அல்லது அந்த ஃபீல்டு ஒர்க் கூட வேறு ஸ்டேட்லாம் போய் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே சுற்றுற மாதிரி இருக்கும். அதாவது முன்ன இருந்த கஷ்டம் இப்போ கொஞ்சம் குறையும். இரவு நேரத்தெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஷிஃப்ட் மாறும். அப்படியாக வேலை கஷ்டமாக இருந்த ஒரு நிலை மாறி வேலை சுலபமாக இருக்க போகுது. அதன் பிறகு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு செலவு அதிகமாக இருந்தது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட்டுகிட்டே இருக்கேன், எவ்வளோ பணம் போட்டாலும் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான் போகுதே தவிர அது ஒன்றும் நமக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு இதன் பிறகு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயபாவத்திலிருந்து ராசிக்கு சூரியன் ஆட்சி பலம் பெறுவதனால செலவு குறைந்து வரவு அதிகரிக்கும். அதே போல் உங்கள் பிஸ்னஸில் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் ஒன்று முடிஞ்சால் ஒன்றுன்னு வந்துட்டே இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் படிப்படியாக சரியாகும். ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க. ஒரே ஒரு விஷயம்தான் பிரச்சனையாக இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருக்கும். அது என்னென்ன வேலையாட்கள். சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இவர் பலமாக இருந்தால் தான் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். மிகப்பெரிய பிரபல்யம் அடைந்தவர்களை பார்க்கும்போது விவிஐபியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வெகு ஜனத்தினுடைய ஆதரவு இருக்கும்.